ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். வருகிற வியாழக்கிழமை ஆகஸ்ட் 21 அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட மாநில மாநாடு மதுரையை அடுத்துள்ள பரப்பத்தி கிராமத்துல நடக்க உள்ளது. இந்த மாநாட்டுல தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து நடிகர் விஜய் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாநாடு ஏற்பாடுகள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாநாட்டுக்காக சுமார் 508 ஏக்கர் நிலத்துல மிகப்பெரிய மேடை கட்டி இருக்காங்க. ட்ரோன் மூலம் குடிநீர் விநியோகம், 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், 2 ஏக்கர் நிலத்துல வாகனம் நிறுத்தக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளுமே இதற்கு முன் விக்கிரவாண்டியில நடந்த மாநாட்டை விட 3 மடங்கு பெரிய அளவுல செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில மதுரை மாவட்டம் முழுவதுமே விழா கோலம் பூண்டுள்ளது. மதுரை மற்றும் மாநாடு நடக்கும் பரப்பத்தி பகுதிகள்ல எங்கு பார்த்தாலும் பேனர்களும் சுவரொட்டிகளும் நிறைந்து காணப்படுகின்றன. பேனர்கள்ல யூஸ் பண்ணல சில அரசியல் உத்திகள் எல்லாரையும் கவர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா இந்த பேனர்கள்ல ஒண்ணு பரவலா பேசப்பட்டு வருது. அதுல விஜயகாந்த் மற்றும் விஜய் இருவரோட படமும் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் ஒரு வைரத்தை இழந்து விட்டோம், தங்கத்தை இழந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டும் எழுதப்பட்டிருக்கு. தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தோட மறைவுக்கு பிறகு அவரோட மனைவி பிரேமலதா விஜயகாந்தின் புகைப்படத்தை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருந்தாங்க. ஆனா அவர் ஒரு மானசீக குருவாக நினைத்து மரியாதை செலுத்த விரும்புறவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல தான் பரப்பத்தியில அந்த பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர மதுரையில இருந்து பரப்பத்தி வரும் வரைக்கும் வருங்கால முதல்வர், 2026 முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்ட விஜய் மட்டும் தனியா இருக்கக்கூடிய பேனர்களும் வரவேற்பு பதாகைகளும் நிறைய வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் மாநாட்டு மேடையின் மேல்புறத்துல வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்புல எம்ஜிஆர், அண்ணா ஆகியோரின் படங்களோடு விஜயின் படத்தையும் வைத்து ஒரு பெரிய பேனர் வைக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்துல எம்ஜிஆருடன் விஜயை ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தலைவர்கள் சிலர் கண்டிப்புடன் தெரிவித்திருந்தனர். அந்த சூழல்ல இப்படி ஒரு பேனர் வைக்கப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கட்சிக்கு கொள்கை ரீதியான தலைவர்கள் உள்ளனர் என்பதை வெளிப்படுத்தும் வகையில பெரியாருடன் விஜய் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு படமும், அம்பேத்கர் ஒரு சட்ட புத்தகத்தை விஜய்க்கு வழங்குவது போன்ற இன்னொரு படமும் வைக்கப்பட்டுள்ளன. அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், காமராஜர் போன்றோரின் படங்களும் இடம்பெற்றுள்ளன. இப்படி எம்ஜிஆர், அண்ணா, விஜயகாந்த் போன்றவர்களின் படங்களும் மாநாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. விஜயகாந்தின் படத்தை அரசியலுக்காக பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த் இதுக்கு என்ன சொல்லுவாருங்கிறது தெரியவே இல்லை. மற்றொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த மாநாடு ஆகஸ்ட் 25 தான் திட்டமிடப்பட்டிருந்தது. அது விஜயகாந்தின் பிறந்த நாள் என்பதால விஜய் அந்த நாள்ல மாநாடு நடத்த போவதாக பேசப்பட்டது. பின்னர் விநாயகர் சதுர்த்தியை கருத்துல கொண்டு மாநாடு முன்னதாகவே ஆகஸ்ட் 21 மாற்றி வைக்கப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இதை போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.